பாட்டில் ஃபீடிங் மூலமாக வந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்களா, அப்போ நம்ம காமனாக பண்ணுற 5 மிஸ்டேக்ஸ் சொல்கிறேன், அதை திருத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபீட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலையும் நிப்பிளையும் அப்படியே கழுவாமல் வச்சுருவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஃபீடிங் முடிச்சு இம்மீடியட்டாக வந்து வாஷிங் லிக்விட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நல்லா பாட்டில் நிப்பிளையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஃபீடிங்க்கு வந்துட்டு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. பாட்டிலை ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேபியை கொண்டு போய் படுக்க வச்சிருவீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. பாட்டில் ஃபீட் பண்ணாலும் சரி, பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலும் சரி, தோல்ல போட்டு நல்லா வந்து குழந்தைய பர்ப் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு படுக்கவே வைக்கணும். இல்லாட்டி பேபிக்கு வந்துட்டு ஈஸியாக ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு பாட்டில் ஃபீடில் சான்சஸ் அதிகம். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீடிங் பொசிஷன். பாட்டில் ஃபீட் பண்ணும்போது பேபியோட ஹெட்டை வந்து எலிவேட்டடாக வச்சுக்கோங்க பாடியை விட. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மில்க் வந்து உள்ளே போகும். நாலாவது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிரஸ்ட் ஃபீட் ஒரு 5 ml 10 ml தான் வருது அப்படின்னா அதை பாட்டில் எடுத்து வச்சுட்டு பத்தாததுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்முலா ஃபீடை வந்து அதில் ஆட் பண்ணி பண்ணுவோம். அப்படி கட்டாயமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாட்டில் ஃபீடும் மில்க் ஃபீடையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பேபிக்கு வந்துட்டு அதனால் அப்டாமினல் இன்ஃபெக்ஷன் வரலாம், கோலிக் பெயின் வரலாம். ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. 5வது கரெக்டான பாட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்டான சைஸில் வந்து நிப்பிள் எடுத்துக்கோங்க.